வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். அமைச்சரவையினுடைய பேச்சாளரும் இறந்து போனவர்களை நினைவு கூறலாம் என்ற பொருள்பட கூறியிருக்கிறார்கள். போரிலே இறந்து போன மாவீரர்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தாங்கள் விரும்புகின்ற பொது இடங்களிலோ தங்களுடைய இல்லங்களிலோ அவர்கள் தங்களுடைய இறந்து போன உறவுகளை நினைத்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்த முடியும். இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. 1971 ஆண்டிலும் 88, 89 ஆண்டு பகுதிகளிலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்திய ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் அதனுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் எரிக்கப்பட்டதை அவரை நினைவு கூற முடியும் என்றார். அதே போல அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை ஆயிரம் பேரையும் அவர்கள் பகிரங்கமாக வருடந்தோறும் சுவதாசா விளையாட்டரங்கிலே இப்பொழுது அவர்கள் கொழும்பு விகாரமாதா பூங்காவிலே அனுஷ்டித்து வருகிறார்கள். ஆகவே இது எங்களுடைய உரிமை. அதை அவரால் யாராலும் தடுக்க முடியாது. சர்வதேச நீதி கிடைக்கும் வரை, நிலையான அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை, கிடைத்ததன் பின்னரும் ஆண்டாண்டு காலமாக ஆத்மார்த்த ரீதியாக மனோ ரீதியாக நாங்கள் எங்களை போக்குவதற்கும் மெழுதிரிகளை ஏந்தி கொண்டிருப்பார்களா இந்த ஆலயங்களிலே தேவாலயங்களிலே, அது கூட ஒரு நிச்சயமாக அந்த வீரவணக்க நிகழ்வு இலங்கையிலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேங்க உடைப்பு சம்பந்தமாகவும் நீங்க என்ன சொல்லுவாங்க? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலே 2 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். யாராவது ஒருவர் வெல்வார் என்பதுதான் தெரிந்த விடயம். ஆகவே நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே திருமதி கிளாரி கிளிங்டன் அவர்கள் வெற்றி பெற்றால் அது எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அவரை நாங்கள் நினைத்து பிரார்த்தனை செய்தோம். இன்றைக்கு பிரார்த்தனை நிறைவேறவில்லை. ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே அவர் அமெரிக்காவை நல்ல பாதையிலே கொண்டு செல்வார்கள் என்று பலர் எதிர்பார்க்கிறது போல அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் அமெரிக்கா எங்களுடைய பிரச்சனைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். திரு ட்ரம்ப் அவர்களுடைய கொடும்பாவியை கொளுத்தியோ அல்லது வேறு விதமாகவோ நாங்கள் நடத்தவில்லை.